கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆம், நம்முடைய சூழ்நிலைகள் பலவிதமான காலகட்டங்களில் வேறு விதமாய் அது காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தமானது பாபிலோனின் சிறையிருப்பில் அகப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிறையிருப்புகள் காணப்படுகின்றது. அந்த சிறையிருப்புக்குள்ளாய் நாம் அடைபட்டவர்களாய், நிம்மதியற்றவர்களாய், நம்மால் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதபடி அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்மால் சிந்திக்கக்கூட முடியாதபடி நம்முடைய சிந்தனையில் காணப்படுகிற கட்டப்பட்ட நிலைமைகள், நம்மால் ஜெயமெடுக்க முடியாதபடி அடைக்கப்பட்ட வாசல்கள், நம்மால் நிம்மதியாய் வாழ முடியாதபடி நமக்கு எதிராய் இழைக்கப்படுகிற தீங்கான காரியங்கள், அது மாத்திரமல்ல நாம் செய்கிற காரியங்கள் எதுவுமே வாய்க்காத நிலைமைகள், இப்படி பலவிதமான இந்த சூழ்நிலைகளில் நாம் அகப்பட்டு வேதனையோடு காணப்படுகின்றோமா? இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கின்ற மாதம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும்படியாய் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அதற்கு முந்தைய வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நமக்கு தேவன் ஒரு விசேஷித்தமான ஒரு விடுதலையை கொடுத்து நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் இந்த மாதத்திலே மாற்றி நம்மை அரணான அவருடைய ஆசீர்வாதமான சாலைக்குள்ளாய் நம்மை நடத்தி செல்கின்றார். அவருடைய அந்த அரணான பட்டணத்திற்குள்ளாய், அந்த அரணான பாதையிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, அதிலே ஜெயம் உண்டு, அதிலே வெற்றி உண்டு. நாம் இழந்த எல்லாம் அதிலே நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு அரணான சாலையிலே கர்த்தர் நம்மை வழிநடத்துகின்றார். அதிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தருகின்றார். நன்மையான எல்லா ஈவுகளினால் நம்மை இந்த மாதத்தில் அவர் நிரப்ப வல்லவர். நம்மால் ஆவிக்குரிய மேன்மைகளை கண்டுணர முடியாமல் இருந்த காலங்கள் மாறி, நம்மால் ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர முடியாதபடி இருந்த சிறையிருப்புகளும் இந்த மாதத்தில் மாறி நன்மையானதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மையை தருகின்றார். அதை இன்றைக்கே அதை தருகின்றார். God bless you. Have a fabulous month of February.